ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். நம்ம வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசாக்கி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு நம்மளே மனசோர்ந்து போயிடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல சில மனிதர்களுக்கு வாழ்றதே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி கூட மனுஷங்க வாழ்றாங்களா அப்படின்னு நம்மளால நம்பவே முடியாத 10 மனிதர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சுல்தான் கோசன். துர்க்கி நாட்டை சேர்ந்த இவரு உலகத்திலேயே உயரமான மனிதர் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இவர் பிறந்ததுல இருந்து 10 வயசு வரைக்குமே நார்மலா மத்த குழந்தைங்களை மாதிரி தான் வளர்ந்திருக்காரு. ஆனா இவரோட 10வது வயசுல இவரோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏற்பட்ட ஒரு டியூமர்னால இவர் இப்படி அளவுக்கு அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நோய்க்கு பேரு பிட்யூட்டரி ஜெயிண்ட் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. 8.28 அடி உயரம் இருக்கு. இவர் தான் இதுவரைக்குமே உயரமான மனிதர் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டை தக்க வச்சிருக்காரு. நம்பர் 2, லிஸி வெலாஸ்குவிஸ். ப்ரொகீரியா அப்படிங்கிற ஒரு நோய் நம்மள ரொம்ப சீக்கிரமே முதிர்ச்சி அடைய செய்யுமா. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான நோயால பாதிக்கப்பட்டவங்க தான் நம்ம லிஸி வெலாஸ்குவிஸ். இவங்கள ஒரு சிலர் வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் விமன் அப்படின்னு சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல இவங்க நிறைய அவமானங்களை சந்திச்சுதா இவங்களே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க. அழகு அப்படிங்கறது உருவத்தை பொறுத்தது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. எத்தனையோ பேரு இவங்களை என்னென்னமோ சொன்னாலும் அதையெல்லாம் ஒரு தடையா நினைக்காம இவங்க யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய மேடைகள்ல பேசுறாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்க ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு நம்பர் 3, மாண்டி செல்லர்ஸ். 1975ல பிரிட்டன்ல பிறந்த இந்த பொண்ணு பிறக்கும் போதே இவங்களோட கால்கள் அன்யூஷுவல் சைஸ்ல இருந்துச்சாம். டாக்டர்ஸ் எல்லாரும் இவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். எப்படியோ இவங்க 18 மாசத்துல காலை ஊனி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது இவங்களோட 2 கால்களையும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட அம்மா இதை மறுத்துட்டாங்களாம். எப்படியாவது இவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே போராடி இருக்காங்க. இவங்களோட கால்கள் மட்டும் 210 பவுண்ட் வெயிட் இருக்குமா. என்னதான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருந்தாலும் இவங்களோட வேலைகளை இவங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்களாம். ஆனா துரதிருஷ்டவசமா 2010ல இவங்களோட கால்கள்ல இருக்கிற நரம்புகள் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டதுனால இவங்களோட இடது காலை மட்டும் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனாலும் இவங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் இன்னுமே கைவிடல. நம்பர் 4, கேரி டர்னர். நம்மளோட தோல் இழுக்க இழுக்க எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பிரிட்டன் நாட்டை சேர்ந்த கேரி டர்னர் அப்படிங்கிறவரோட தோல் நிஜமாலுமே எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க. இவருக்கு இருக்கிற ஒரு ஜெனடிக் டிசார்டர்னாலதான் இவரோட தோல் இப்படி இருக்காம். இதனால இவரோட தோலை இவரால பயங்கரமா ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். இந்த டிசார்டர்னால இவருக்கு ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் இருந்துகிட்டே இருக்குமா. ஆனா எல்லா இன்டர்வியூஸ்லயும் இவர் சிரிச்சுக்கிட்டே தாங்க இருக்காரு. தன்னோட வயிற்றுல இருக்கிற ஸ்கின்ன 6.3 இன்ச்சஸ் அளவுக்கு இவரால ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா. இதுக்காக இவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இவரை மோஸ்ட் எலாஸ்டிக் மேன் ஆன் த பிளானட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்பர் 5, ஜோதி ஆம்ஜே. ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்ப்பூர்ல 1993ல பிறந்திருக்காங்க. இவங்களோட உயரத்தினாலேயே இவங்க ரொம்பவே பிரபலமா இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஷார்டஸ்ட் விமன் இவங்க தான். இவங்களோட இந்த உருவத்தினால எவ்வளவோ கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே கனவோட தன்னோட குறையவே ஒரு பிளஸ்ஸா மாத்தி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நடிகையாவும் மாடலாகவும் வரணும் அப்படிங்கறதான் இவங்களோட கனவா. இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மூவில நடிச்சிருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 6ல கெஸ்டாவும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரி 4th சீசன்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால இருக்கிற செலிபிரிட்டி வேக்ஸ் மியூசியம்ல இவங்களுக்குன்னு ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்களாம். நம்பர் 6, கிம் குட்மேன். சிகாகோவை சேர்ந்த இவங்களால இவங்களோட கண்களை 12 மில்லிமீட்டர் அதாவது 0.47 இன்ச்சஸ் வரைக்கும் ஐ சாக்கெட்ஸை விட்டு வெளியே கொண்டு வர முடியுமா. இதுக்காக இவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கூட வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தடவை ஹாக்கி மாஸ்கால அடிப்பட்டதுல இருந்து இவங்களால இப்படி கண்ணுங்களை வெளியே கொண்டு வர முடியுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு தடவை கொட்டாவி விடும் போதும் இவங்களோட கண்கள் இப்படிதான் வெளியே வந்து போகுதாம். நம்பர் 7, வலேரியா லுக்கியவானா. உக்ரைனை சேர்ந்த இந்த பொண்ணை நம்ம நேர்ல பார்த்தா இவங்க ஒரு உண்மையான மனுஷங்க தானா அப்படின்னு நமக்கே டவுட் வந்து தொட்டு பார்ப்போமா. ஏன்னா இவங்க நிஜமாவே பாக்குறதுக்கு ஒரு பாபி டால் மாதிரியே இருக்காங்க. இவங்களோட இந்த அப்பியரன்ஸ்க்காக மேக்கப் இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவுமே பண்ணிக்கலன்னு சொல்றாங்க. ஜெனட்டிக்காவே இவங்க இந்த ஒரு பொம்மை மாதிரியான ஸ்ட்ரக்சரோடவே பிறந்திருக்காங்களாம். பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்காக மட்டும் ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்களாம். இவங்க இந்த டால் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்காகவே கடுமையான வாட்டர் டயட் மெயின்டைன் பண்றதாகவும் ஜிம்ல ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றதாகவும் சொல்றாங்க. நம்பர் 8, அருண் ரேக்வார். இவரு ஒரு இந்தியன்க. இவரை இந்தியன் மேக்னெட் மேன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவரோட உடம்புல ஆணி ஸ்பூன் எல்லாமே அப்படியே மேக்னெட்ல ஓட்டுற மாதிரி ஒட்டிக்குமா. எல்லா மனுஷங்க உடம்புலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு மேக்னெட் ஃபீல்டு இருக்குமா. ஆனா நம்ம அருண் ரேக்வார் உடம்புல மட்டும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் டெய்லியும் இவர் வந்து பாத்துட்டு போறாங்களா. அது மட்டும் இல்லாம டிவி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்திருக்காரு நம்ம மேக்னெட் மேன். நம்பர் 9, டெசா ஹான்சன் ஸ்மித். தண்ணி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு. நம்மளால தண்ணி இல்லாம வாழவே முடியாது இல்லைங்களா. ஆனா கலிபோர்னியாவை சேர்ந்த டெசா ஹான்சன் ஸ்மித் அப்படிங்கிற இந்த பொண்ணால தண்ணியை தொட போட முடியாதாம். 8 வயசு வரைக்கும் நார்மலா எல்லா குழந்தைகளையும் மாதிரி தான் இருந்திருக்காங்க டெசா. இருக்க இவங்களுக்கு திடீர்னு நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் இதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஷாம்பு, சோப்பு தான் காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் மாத்தி பார்த்திருக்காங்க.
ஒரு கட்டத்துல இதையெல்லாம் யூஸ் பண்றதை நிறுத்தியும் இவங்களுக்கு ரேஷஸ் வர்றது மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லையா. அப்புறமா தான் இவங்களுக்கு அக்வா ஆர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு டிசார்டர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிசார்டர்னால இவங்க உடம்புல தண்ணி பட்டாலே அலர்ஜி ஆகி உடம்பு ஃபுல்லா தடிப்பு தடிப்பா வந்துருமா. அதனால இவங்க லைஃப்ல குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியில குளிச்சா மட்டும் இல்லங்க, தண்ணியை குடிச்சா கூட இவங்களுக்கு தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருமாம். அதனால இவங்க மோஸ்ட்லி பால் தான் குடிப்பாங்களாம். இப்ப சொல்லுங்க, நம்ம லைஃப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்காக நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. வாங்க 10வது யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 10, டாம் ஸ்டானிஃபோர்ட். இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேர் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்ஸை குறைக்க பாடுபடுறோம். ஸ்லிம்மா இருக்க ஆசைப்பட்டு நிறைய ஒர்க் அவுட்ஸ் அப்புறம் டயட்ஸ் எல்லாம் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒல்லியா இருக்கிறதே ஒரு நோயா மாறினா என்ன சொல்லுவீங்க? பிரிட்டனை சேர்ந்த சைக்கிளிஸ்டான டாம் ஸ்டானிஃபோர்ட் எம்டிபி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சதை குறைபாட்டு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு உடம்புல சதையே இருக்காதான். அது மட்டும் இல்லாம இவருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறதுனால இவரால உடம்பை ஏத்துறதுக்காக கார்போஹைட்ரேட்ஸ் கூட எடுத்துக்க முடியாதாம். இவரை நம்ம தொட்டாலே டைரக்டா இவரோட எலும்பை தான் தொட முடியுமா. வெறும் கால்களால நடக்கிறதே இவருக்கு ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவரோட இந்த நிலைமை இவரோட தன்னம்பிக்கையை ஒரு துளி கூட குறைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நோயோடவே இவர் பாரா ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு சைக்கிளிங்ல சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்காரு.